3 யுத்தங்களை அடுத்தடுத்த ஒரு 15 வருடங்களில் பார்த்த எந்த நாடுமே நிலையாக நின்னதா சரித்திரமே கிடையாது. கூகுள் பண்ணி பாருங்கள், இல்லை உங்கள் சாட் ஜிபிடியில் கேளுங்க, அதுவே உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லும். அதை எல்லாம் தாண்டி இந்த நாடு இன்னைக்கு 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக, 3வது மிகப்பெரிய இராணுவ பலத்தோட இன்னைக்கு உலகத்தோடைய வழிகாட்டியாக நம்ம நிற்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு போடப்பட்ட அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்துக்கு ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். 60களில் பஞ்சம் வந்தபோது உணவு இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் சுத்தமாக உணவு இல்லை. இந்தியா முழுக்க உணவே கிடையாது. எத்தனை லட்சம் பேர் பட்டினியில் இருந்திருப்பாங்கன்ற சென்செக்ஸுமே நம்மக்கிட்ட கிடையாது. அப்போ அமெரிக்கா நமக்கு கோதுமையை கொடுத்தாங்க இலவசமாக. மனிதர்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்குமே, ஒரு சுயநலமும் அதில் இருந்துச்சு. இந்த கோதுமையை கொடுக்கும் பொழுது அன்னைக்கு இருந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை போன்ற ஊடகங்களில் தலைப்பு செய்தி வரும், இந்த கப்பல் இந்தியாவை நோக்கி வந்திருக்கு, இது பாம்பே துறைமுகத்துக்கு வரத்துக்கு இன்னொரு 3 நாட்கள் இருக்கிறது அப்படின்ட்டு. அந்த 3 நாட்களை கணக்கு வச்சு அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை அதிகாரி வந்து கணக்கு போடுவார். அங்கேருந்து ரோட்டில் வந்து இங்கே வரத்துக்கு ஒரு 30 நாள் ஆகும். அப்புறம் அங்கேருந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கடைக்கு ஒரு நியூஸ் போகும், உங்களுக்கு 40 நாளுக்குள்ளே உங்களுக்கு கோதுமை வரும்ன்ட்டு. அங்கே இருந்த அவங்களுடைய கொள்ளு பாட்டியும் அந்த பாட்டியும் அந்த கோதுமையை எடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம கோதுமைலாம் சாப்பிட்டதே கிடையாது, அரிசி சாப்பிட்டு வளர்ந்த ஒரு சமூகம் நம்ம. ஸோ அதை வந்து களியாக செஞ்சாங்க, இல்லை இன்றைக்கி உங்கள் லாங்குவேஜில் சொல்லணும்னா பாரிட்ஜ். ஸோ அதை செஞ்சு ஒரு 6லேருந்து 8 குழந்தைகள் அப்போ இருப்பாங்க வீட்டில். ஸோ எல்லாம் முதல்ல சின்ன குழந்தைக்கு கொடுத்துட்டு, ஏன் சின்ன குழந்தைக்கு மேல் நியூட்ரிஷன் இருக்கக்கூடாது, அந்த குழந்தை திடமாக வளரணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு மிச்சம் மீதி எதாவது இருந்தால் சாப்பிட்டு 3/4 நேரம் உங்களுடைய பசியப்போ உங்களுடைய பைல் ஜூஸஸ் வயிற்றில் வந்து உங்களுக்கு அது சுரக்கும். அதுதான் நம்ம பசியை தூண்டுறது. சாப்பிடாமல் விட்டோம் அப்படின்னா லைட்டாக ஒரு வலி வரும். அதை அடக்கிறதுக்கு ஈரத்துணி எடுத்து கட்டிக்கிட்டாங்க. அது ஒரு 20 வருட காலம். அடுத்தது உங்களுடைய 70s 80s ஜென்ரேஷன். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்தியாவில். தொழிற்சாலைகள் வந்தது, பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்தாங்க, எல்லாம் போனோம், எல்லாம் பண்ணோம். 18 மணி நேரம் மாதம் 7 நாள் அவங்க ஒர்க் பண்ணாங்க. உங்களுடைய அடுத்த ஃபவுண்டேஷன் மீண்டும் நம்ம 71 ஒரு யுத்தத்தை சந்திக்கிறோம். மொத்த உலகத்தையும் திரும்பி வைக்கக்கூடிய அளவுக்கு 13 நாட்களில் ஒரு தனி நாடை உருவாக்கி இந்தியா கொடுத்துச்சு. இன்றைக்கி இருந்த பவர்லாம் இன்றைக்கி எதுவுமே கிடையாது. இன்றைக்கி உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய இராணுவமாக இருக்கக்கூடிய ரஷ்யா இன்றைக்கி திணறிட்டு இருக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, அந்த போர் முடிவுக்கே வரல. வெற்றி தோல்வி யாருக்குன்னே தெரியல. அப்போ அதன் பிறகு 90களில் நம்ம ஐடி ரெவல்யூஷன் வருது. கணினித்துறை 70-80 பிறந்த உங்களுடைய அண்ணன்கள் அவங்க எல்லாம் இங்கேருந்து கடல் கடந்து எந்தெந்த நாட்டுக்கோ போய் அங்கே 18-20 நாள் 20 மணி நேரம் ஒரு நாள் ஒர்க் பண்ணி, வார விடுமுறை ஒரு நாள், அதை பணத்தை திரும்ப எடுத்துகிட்டு வந்து இங்கே தங்க குடும்பத்தை காப்பாற்றி வீடு கட்டி நிலம் வாங்கி உருவாக்குனது தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. அவர்களுக்கு அடுத்த தலைமுறையில் பிறந்த நீங்கள் 2000 கிட்ஸு, உங்களுக்கு பேசிக் செக்யூரிட்டி ஆஃப் ஹியூமன்ஸ், உணவு, உடுக்க உடை, படுக்க இடம் தேவைக்கு அதிகமாக இருக்குது. காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியே KTM பைக்கு, ஒரு முறை போட்ட ஷூவை நான் 6 மாதத்துக்கு முன்னாடி திரும்ப முறை போட மாட்டேன். இன்றைக்கி எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃபோன் எடுத்து தட்டினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடுது. இவ்வளவும் கிடைத்த பிறகு உங்களுக்கு உலகத்தில் இன்றைக்கி எல்லாமே இருக்குது, உங்கள் கைபேசியிலேயே எல்லாமே இருக்குது. ஆனால் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேசப்பற்று. நாடு நான் இது ரெண்டும் வேறு வேறு கிடையாது. உங்களுடைய வரலாற்றை நீங்கள் மறந்தீங்க அப்படின்ற போது, வரலாற்று தலைவர்கள் நேதாஜி போன்றவர்கள் நம்ம மறந்து வந்தோம். நம்ம கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி என்ன செஞ்சாங்க, உங்கள் அப்பா பூமர் ஜென்ரேஷன், அப்படியே சர்வசாதாரண போக்கில் பூமர் ஜென்ரேஷன், அப்படியே அந்த ஜென்ரேஷனில் ஒரு 2 நாள் நீங்கள் இருந்து பாருங்கள், உங்களால் வாழ முடியாது. இதை நான் வந்து உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வரலாறை மறந்த எந்த நாடுமே வளர்ந்ததா சரித்திரமே கிடையாது. வரலாற்றை நீங்கள் மறந்தீங்க, நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்மளோட ஆணி வேர் எங்கே, நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு, நம்மளோட தேசம், நம்மளோட தர்மம் எங்கேருந்து வந்தோம் அப்படின்றது மறந்தீங்க அப்படின்னா வரலாற்றில் முன்னோர்கள் செய்த எல்லா தவறையும் நீங்கள் திரும்ப செய்வீங்க. அதற்காக தான் இந்த இடத்துல கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட எடுத்துக்கங்க. உங்களுடைய அண்ணன்கள், உங்களுடைய அப்பாக்கள், உங்களுடைய தாத்தாக்கள் அவங்கள ஜென்ரேஷனில் அங்கே கஷ்டப்படாமல் இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் இன்னைக்கு இப்படி சுற்றிட்டு இருக்க முடியாது. உதாரணத்துக்கு பாகிஸ்தான் 58% குழந்தைகள்
ஹையர் செகண்டரிக்கே போகிறது கிடையாது. 30% குழந்தைகள் இன்னமும் மேல் நியூட்ரிஷனில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 2 நாடும் ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு நாள் கேப்பில் 1947 சுதந்திரம் பெற்ற நாடுகள். சுரண்டப்பட்டு தெருவில் விடப்பட்ட ஒரு நாடு. இந்த நாடு எத்தனை நாட்கள் நிலைக்கும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு 5 யுத்தங்களை சந்தித்து இத்தனை ஆயிரம் பிரச்சனைகளை கடந்து இன்னைக்கு ஒரு 140 கோடி பேர் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேசமாக ஒற்றுமையோடு, வேற்றுமையிலும் ஒற்றுமையோடு, ஒரு தளர்ந்த, ஒரு பறந்து விரிந்த ஒரு ஜனநாயகமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுக்கு காரணம் நம்மளுடைய அந்த தேசப்பற்று. ஸோ தேசத்தை முதல்ல வைங்க. இராணுவத்துக்கு நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா ஒரு மாணவன் அவனை ஒரு வீரனாக மாற்றணும் அப்படின்ற போது ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு இண்டக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. அதில் நீங்கள் எந்த சமூகத்திலேருந்து வாங்க, எங்கேருந்து வேணால் வாங்க. இராணுவத்தில் நேதாஜி அவர்கள் ஆரம்பித்தது இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம இராணுவத்தில். அது ஒரே ஒரு விஷயந்தான். The safety, honor and welfare of the nation comes first, always and every time. தேசத்தோடைய பாதுகாப்பு, தேசத்தோடைய மானம், தேசம்தான் முதல்ல. உங்கள் கூட இருக்கக்கூடிய வீரர்கள், அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய ஹானர், that comes next. Your own safety, honor and comfort comes last, always and every time. உங்களுடைய பாதுகாப்பு தான் 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 அப்படின்றது கடைசியாக தான் வரணும்ட்டு. இன்றைக்கி இத்தனை யுத்தங்களையும் சந்தித்து இத்தனை ஆயிரம் வீரர்களை இழந்து 2 அணு ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய மிக பரம எதிரி நாடுகளான சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நம்ம சாதித்து நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய இராணுவம், அதோட அடிப்படை கட்டமைப்பு நாட்டை முதலில் வைப்பதற்காக தான். அந்த நாட்டை முதல்ல வச்சதுனால தான் இங்கே இருக்கிறோம். ஒரு இடத்துல எங்கேயாவது என்னுடைய சகோதரிகள் இல்லை நம்மளை காப்பாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டுன்னு யோசிச்சாங்கன்னா அங்கே யுத்தம் வீழ்ந்துடும். யுத்தம் வீழ்ந்துச்சுன்னா நாடு விழுந்துடும். நம்ம பணக்கார நாடாக இருக்கிறோம், யாரும் எங்கேயோ யுத்தம் எங்கேயோ நடக்குது, எல்லையில் நடக்குது, நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு அங்கே எங்கேயோ நடக்குது ப்ரோ, நம்ம என்ன ப்ரோ பண்ணுறோம், பஞ்சாபில் எங்கேயோ நடக்குது அப்படின்ட்டு. பஞ்சாபில் நடக்கலை, அது எல்லையில் இருக்கிறதுனால பஞ்சாபில் தடுத்து நிறுத்தி நம்ம சண்டை போட்டுட்ருக்குறோம். பஞ்சாபில் சண்டை நிற்காட்டி அடுத்தது டெல்லி, அடுத்தது மகாராஷ்டிரா, தமிழ்நாடு வரைக்கும் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதே 2ஆம் உலகப் போரில் சென்னை துறைமுகத்தின் மேலே ஜப்பான் தாக்குதல் நடத்தினாங்க. அதனால் யுத்தம் எங்கேயும் நடக்குது, வடக்கு தெற்கு. உங்களை இன்றைக்கி பிரித்து ஆள்றதுக்கு, உங்கள் மனசை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நூற்றுக்கணக்கான சித்தாந்தங்கள் இருக்கு. வடக்கு தெற்கு, சொந்த நாட்டுக்குள்ள ஒருத்தனை வடக்க, ஒருத்தன் தெற்கு, ஒருத்தன் மேற்கு, ஒருத்தன் கிழக்குன்னு நம்ம என்னைக்கு பிரித்து பார்க்குறோமோ அப்படியே அடுத்தடுத்து அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே வரும். குடும்பமே இருக்காது நாளைக்கு. இந்த நாடு அப்படின்றது ஒரு குடும்பம். நீங்கள் எல்லையில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வீரர்கள் சண்டை போடும்போது அங்கே வடக்கு தெற்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒருத்தனுக்கு ஒருத்தர் கூட நின்று இன்னொருத்தன் உயிரை காப்பாற்றணும், ஒருத்தன் சண்டை போடுறான், அதுதான் நாடு, அதுதான் தேசம். ஸோ தயவு செய்து உங்களுடைய சித்தாந்தங்கள், உங்களுடைய திரைப்பட நடிகர்கள், நீங்கள் யாரை வேணால் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கங்க. தேசத்தை அடுத்த கட்டத்துக்கு 2047 விக்ஷித் பாரத், வளர்ந்த பாரதம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மிஷன் நமக்கு இருக்குது. அந்த வளர்ந்த பாரதம் அப்படின்றது நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சியும் இருக்குது, நம்மளுடைய ஊரோட வளர்ச்சியும் இருக்குது, நகரம் இருக்குது, மாவட்டம் இருக்குது, மாநிலம் இருக்குது, தேசம் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து வளர்கிறது தான் வளர்ச்சி. அப்போது ஒரு குழந்தை நடந்து போகுது, ஒரு குழந்தை ஓடி போகுது அப்படின்னா, ஓடி போகிற குழந்தை முதல்ல போய் நிற்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அங்கே நடந்து போகிற குழந்தைய தூக்கிக்கிட்டு அணைச்சிக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு போகிறது தான் தேசம். நீங்கள் உங்கள் கிளாஸில் தனியாக ஃபஸ்ட் மார்க் வாங்குறது பெரிய விஷயமே கிடையாது. உங்களால் இன்னொரு 5 மாணவர்கள் சேர்ந்து அவங்க அடுத்த ஒரு ஃபஸ்ட்டு 10க்குள்ளே வந்தாங்கன்னா அதுதான் உண்மையான லீடர்ஷிப், அதுதான் உண்மையான தேசம். அந்த அடிப்படையை இந்த நாட்டுக்கு அமைத்து கொடுத்த பல வாழ்ந்து மறைந்த தெய்வங்களில் நேதாஜி அவர்கள் மிக மிக முக்கியமானவர். அவரோட வரலாறு நமக்கு தெரியாமல் நம்ம தேசத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி 2047 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம சூப்பர் பவர் ஆகிடலாம், நம்ம இராணுவத்தில் சூப்பர் பவர் ஆகிடலாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. 2022 ஆகஸ்ட் மாதம் தாலிபான்கள் 70,000 பேர், ஆப்கானிஸ்தானோட இராணுவம் 3.5 லட்சம் பேர். 70,000 பேர் ஒரு பக்கம் இராணுவம், அமெரிக்காவுடைய ஆயுதங்கள், லேட்டஸ்ட் ஆயுதங்கள், இந்திய இராணுவத்துடைய பயிற்சி இருந்து, டேங்கிகள், பீரங்கிகள், விமானங்கள் எல்லாமே இருக்குது ஆப்கானிஸ்தான் இராணுவத்தில். தாலிபான்கள் வெறும் 70,000 பேர் தாண்டி உள்ளே வந்தாங்க. அந்த 3 லட்சம் இராணுவ வீரர்களில் ஒருத்தங்க கூட நின்று தைரியமாக நின்று சண்டை போடல, வெட்டிட்டு சரணடைஞ்சாங்க.
எண்ணிக்கையோ உங்களுடைய உடல்வாகவோ உங்களுடைய உடல் உறுதியோலாம் நாட்டை காப்பாற்றுது. அந்த நாடு அப்படின்னு அந்த ஆப்கானிஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அதில் ஒரு 10 பேர் இது என் நாடு, என் நாட்டுக்காக நான் வந்து சண்டை போடுவேன், உயிரே போனாலும் சரின்னு நின்று இருந்தாங்கன்னா ஒரு நாளாவது அந்த சண்டை நடந்திருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம நாடு உறுதியாக இருக்கிறதுக்கான காரணம் நம்ம அடிப்படை அஸ்திவாரம் ரொம்ப பலமாக இருக்கும். ஆனால் அந்த அஸ்திவாரத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரியணும் அப்படின்ற போது உங்களுக்கு ஸ்டெம் எஜுகேஷன் சொல்லுவாங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ், கோடிங், ஏஐ, மெஷின் லேர்னிங், இதெல்லாம் உங்களுடைய லைஃபோட ஸ்கில்ஸ், அதாவது ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ். உங்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டிக்கு கொடுக்கக்கூட தேவையான சில திறன்கள். ஆனால் வரலாறு அப்படின்றது உங்களுடைய அஸ்திவாரம். வரலாற்று நம்ம தெரியாமல் ஹிஸ்ட்ரி புக்கு அப்படியே படித்து தூக்கி போட்டு போகிறது, இல்லை படிக்காமே இருக்கிறது. நீங்கள் ஹிஸ்ட்ரி புக் எடுத்து படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்கள் யூடியூப்ல எல்லாமே இருக்குது. நேதாஜி அவர்களை பற்றி நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நாட்டோடைய ஒரு அஸ்திவாரமாக நேதாஜி அவர்களுடைய அந்த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது இன்றைக்கும் இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம ஏப்ரல் 22 பேல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல். அமைதியாக இருங்கப்பா, அடுத்த முறை நான் சொல்ல மாட்டேன், அமைதியாக இருங்க. பேல்காமில் நடந்த தாக்குதல் 26 பேர் நம்ம மக்கள் எதுக்கு இறந்தோம்னே தெரியாமல் சுற்றுலா போகக்கூடிய ஒரு அருமையான ரம்மியமான நம்ம காஷ்மீரில் சுற்றுலா போகும்போது கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. சுட்டுக்கொல்லப்பட்டது மட்டுமே இல்லாமல் அதில் ஒரு பயங்கரவாதி கேட்டான், ஒரு பெண், அபலை பெண் தன் கணவரை கண் முன்னாடி தொலைச்சிட்டு அவங்க வந்து கதறி அழுகுறாங்க, என்னையும் கொன்னுடு, என் ஹஸ்பண்டை கொன்னுட்டல என்னையும் கொன்னுடுன்ட்டு. இல்லை உன்னை உயிரோட விட்டு போகிறேன், எதுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு, எதுக்குன்னு கேட்கும்போது போய் மோதிக்கிட்ட சொல்லு அப்படின்னு. இது நம்ம மேலே உளவியல் ரீதியாக நடத்தப்பட்ட தாக்குதல், நம்மளை நிலைகுலைய வைக்க நடத்தப்பட்ட தாக்குதல். இங்கே சமூக நல்லிணக்கம் அப்படின்றது இந்து முஸ்லீமுக்கு நடுவில் பிரச்சனை வரணும் அப்படின்றதுக்காகவே செய்யப்பட்ட ஒரு வெல் ட்ரெயின்டு ட்ராமா. தேசமே கொந்தளிச்சுது, எல்லாருக்குமே அந்த கோபம் இருந்துச்சு, இந்தியா ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு. இந்திய ராணுவம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, எனக்கே பல கேள்விகள் என்னோட சேனல்லே பல பேர் கேட்டிருந்தாங்க, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ராணுவத்தில் அப்படின்ட்டு. ராணுவம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், கவர்மெண்ட் ஆஃப் த டே, அதோடக்கு கட்டுப்பட்ட ஒரு அமைப்பு. அப்போ அரசியல் தலைமை ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வருது. பிரதமர் அவருடைய பாதுகாப்பு கவுன்சில், கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி, நாட்டோடைய உச்சபட்சமான பாதுகாப்பு அமைப்பு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முறை கொடுக்கக்கூடிய பதிலடி பாகிஸ்தானுக்கு இது வெறும் தீவிரவாதிகளை மட்டுமே கிடையாது, தீவிரவாதிகள், அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள், அந்த பயங்கரவாதிகளை இயக்கக்கூடிய ஹேண்டிலர்ஸ், இந்த 3 பேருக்கும் நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பீகார் மாநிலத்தில் மதுபனின்ற ஒரு இடத்துல பிரதமர் ஒரு அலுவல் ரீதியாக அஃபிஷியல் மீட்டிங்கில் பேசும்போது சொன்னார். அதன் பிறகு நம்ம நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம். அப்போவே நக்கல் நையாண்டிலாம் நிறையா இருந்துச்சு, என்னதான் பண்ணுது ராணுவம், என்னதான் பண்ணுதுன்ட்டு. ராணுவத்துக்கு எதை எப்போ செய்யணும் அப்படின்றது தெரியும். முப்படைகளுடைய தளபதிகள் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, நேதாஜி அவர்கள் பர்மாவில் இருந்து ஒரு கவுண்டர் அஃபென்சிவை பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு எதிராக அதை செயல்படுத்தணும் அப்படின்னு செய்யும் பொழுது அவங்க தளபதிகள் சொல்கிறாங்க பண்ணலாம், உடனடியாக பண்ணலான்ட்டு. இல்லை, ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஏன்னா இருக்கக்கூடிய படைபலம் கம்மி, நிதி அப்படின்றது ரொம்ப கம்மி. பெண்கள் தமிழ்நாட்டிலேருந்து தேவரையா போன்ற பெரிய பெரிய மகான்கள் இங்கேருந்து எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சு தங்க நகையை கொடுத்து சொத்தை கொடுத்து உருவானது தான் இந்திய தேசிய இராணுவம். ஸோ அப்போது ஒரு தலைமை பண்பு அப்படின்றது அவசரப்படல் அப்படின்றது இருக்கக்கூடாது. எல்லாம் எடுத்தவங்க கௌத்தம் அப்படின்னு செய்ய முடியாது. நாள் குறிக்கப்பட்டுச்சு, மே 7ஆம் தேதி விடியகாலை 1:44. இந்தியாவுடைய விமானப்படை மற்றும் இந்தியாவுடைய தரைப்படை இதுவரை உலகம் பார்க்காத ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. உலக வரலாற்றிலேயே ஒரு குறுகிய இடத்துல ஒரு 150 கிலோமீட்டர் ஒரு ஃப்ரண்டேஜில் 145 போர் விமானங்கள், இந்தியாவுடையது 85, பாகிஸ்தானோட ஒரு 50 கிட்ட ஒரே நேரத்தில் நேருக்கு நேர் நின்னது. இது வரைக்கும் உலகமே பார்த்தில்லாத ஒன்று. அப்போது நம்ம சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஃபேல் விழுந்துருச்சுன்ட்டு. உங்களுடைய போர் விமானமோ, உங்களுடைய டேங்கிகளோ, உங்களுடைய வீரர்களோ, ஏன் நீங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய காரோ பைக்கோ அது சேஃபாக இருக்கணும்னா நீங்கள் வீட்டில் தான் நிறுத்தி வைக்கணும். அதை ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது அடிபட தான் செய்யும். ஸோ யுத்தம் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த யுத்தத்தை
வீரர்களுடைய உயிராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய டேங்கிகளாக இருந்தாலும் சரி, போர்க்கருவிகள், விமானங்கள் எல்லாமே நிச்சயமாக சில சேதங்களை நம்ம சந்தித்து தான் பார்ப்போம். ஆனால் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சோம்? ஆப்ரேஷன் சிந்தூரோடைய அச்சீவ்மெண்ட் என்ன? 11 பயங்கரவாத முகாம்கள் அவங்களுடைய வடக்கு பாகிஸ்தானில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட கராச்சி வரைக்கும், தெற்கு வரைக்கும் துல்லியமாக இந்தியாவுடைய பீரங்கி தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் மற்றும் நம்மளுடைய ட்ரோன் தாக்குதல், இதை வச்சு நம்ம சரியாக தாக்கணும். அதன் பிறகு அவங்ககிட்ட சொன்னோம், 26 உயிர்களுக்கு உண்டான பதிலடியை கொடுத்தாச்சு, இதோடு நீ நிறுத்திக்கோ, அதுதான் உனக்கும் நல்லது நமக்கும் நல்லதுன்ட்டு. பாகிஸ்தான் கேட்கல. அடுத்த நாள் காலையில் 8ஆம் தேதி காலையில் ரஜோரி இராணுவத்தில் போது இருந்த இடம், எல்லை பகுதி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு குருத்வாரா, அந்த குருத்வாராக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இம்மாக்குலேட் மேரி அப்படின்ற ஒரு சர்ச், அந்த சர்ச்சில் அந்த குருத்வாராவில் கொண்டு போடுறாங்க. 19 மக்கள், அவங்க யார்கிட்டையுமே ஆயுதம் கிடையாது, நிராயுத பாணிகள். குருத்வாராக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிட வருவாங்க. சர்ச்சுக்கு எதுக்கு போவாங்க? சாமி கும்பிட போவாங்க. அந்த இடத்துல குழந்தைகள் உட்பட ஒரு 18 பேர் இறந்து போனாங்க. மிருகத்துக்கு மனித உரிமை கிடையாது. மனித உரிமை பற்றி நம்ம நிறைய பேர் பேசுவோம். மனித உரிமை அப்படின்றது இதயம் உள்ள ஒரு மனிதனுக்கு மட்டுமே தவிர, வெறி கொண்டு அலையக்கூடிய மிருகத்துக்கு மனித உரிமை அப்படின்ற அந்த அதிகாரம் கிடையாது. இது நீங்கள் பகவத்கீதை எடுங்க, குரான் எடுங்க, இல்லை நீங்கள் பைபிள் எடுங்க, எல்லா சமயமும் எல்லா மார்க்கமும் இதே தான் சொல்லுது. இந்திய இராணுவம் அடுத்த கட்ட தாக்குதலை நோக்கி போகிறாங்க. அப்பையும் பாகிஸ்தான் அடங்கலை. 10ஆம் தேதி விடிய காலையில், 9ஆம் தேதி லேட் நைட்டு டெல்லியை நோக்கி அவங்களுடைய ஒரு பேலஸ்டிக் ரக ஏவுகணை ஏவப்படுது. பேலஸ்டிக் ரக ஏவுகணை அப்படின்றது அடிப்படையாக ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்த போது மட்டும்தான் ஏவுவாங்க. அது அடுத்த எஸ்கலேஷன் போகிற நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த ஏவுகணையை இந்தியாவுடைய இராணுவம் ஹரியானாவில் இருக்கக்கூடிய சிர்சா மாவட்டத்தில் சுட்டு வீழ்த்துறாங்க. வீழ்த்தின பிறகு இரவு நேரம் மீண்டும் பிரதமரோடு முப்படை தளபதிகள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் டிஸ்கஷன் நடந்துச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத இந்திய விமானப்படை முடிவு பண்ணாங்க. இந்திய விமானப்படையோடைய முதல் தாக்குதல் அன்னைக்கு விடிய காலையில் 1:30 மணிக்கு, அடுத்த தாக்குதல் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் 8:30 மணிக்கு, 3வது தாக்குதல் மதியானம் 12 மணிக்கு. இந்தியா போய் அடித்தது அவங்களுடைய 11 முக்கியமான விமானத்தளங்கள், மிலிட்ரி ஏர்பேசஸ். அந்த முக்கியமான ஏர்பேசஸ்ன்றது தான் இன்கேஸ் அவங்க அணு ஆயுதத்தை நம்ம மேலே ஏவனா கூட அந்த விமானத்தளத்துலேருந்து தான் அவங்க விமானத்தை பறந்து இந்தியா கிட்ட வர முடியும். ஸோ அந்த இடங்களில் இந்தியாவுடைய தாக்குதல், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய நூர்கான் விமான நிலையம், ஆசியாவிலேயே மிகவும் அதிகமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு மிலிட்ரி பேஸ் அப்படின்றது நூர்கானில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி, அங்கே தான் அவங்க அணு ஆயுதங்களை வைத்திருந்தாங்க. இந்தியாவுடைய பிரம்மோஸ் ரக ஏவுகணை கிழக்கு வடக்கு மற்றும் தெற்கு மேற்கு, இந்த கிழக்கு மேற்கு மற்றும் தெற்கு வடக்கு ஒரு மாதிரி ப்ளஸ் மாதிரி இருக்கும் ரன்வே, அந்த இடத்துல ஜங்ஷனில் இந்தியாவுடைய மிசைல் பிரம்மோஸ் அப்படின்றது துல்லியமாக தாக்குச்சு, 1 மீட்டர் அக்யூரசியில். அதன் பிறகு பாகிஸ்தான் அரண்டு போனாங்க. இன்னும் 2 மிசைல்ஸ் வந்து அவங்களுடைய அணு ஆயுதம் வைத்துட்டு இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியை நுழைவாயில் தாக்குச்சு. இந்தியா உலகத்துக்கு கொடுத்த மெசேஜ் என்ன அப்படின்னா, என்னுடைய பொறுமைக்கு அகிம்சை, அறவழி, இது எல்லாமே போதிக்கக்கூடிய நாடு, வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடு. நம்ம ஜென்ரலாகவே கொஞ்சம் வேண்டாம் பிரச்சனை அப்படின்னு போகக்கூடிய மக்கள். ஆனால் இன்னொரு முகமும் இருக்குது, நேதாஜி முகமும் இந்தியாவுக்கு இருக்குது. அந்த நேதாஜி முகத்தை தான் இன்னைக்கு ஆஃப் சிந்தூரில் நம்ம பார்த்தோம். ஆப்ரேஷன் சிந்தூரில் உலகத்திலேயே அணு ஆயுதத்தை வைத்துட்டு இருக்கக்கூடிய நாடு. அந்த 5 நாட்களில் அவங்களுடைய பிரதமரில் ஆரம்பித்து இராணுவ தளபதி வரைக்கும் எங்ககிட்ட 130 அணு ஆயுதங்கள் இருக்குது, இந்தியாவை எல்லா நகரங்களையும் தாக்கி அழிப்போம், கோடிக்கணக்கான இந்தியர்கள் வீழ்வீர்கள்னு பயமுறுத்திக்கிட்டு பம்மாத்து பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் உலகத்திலேயே அணு ஆயுதத்தை வைத்துட்டு இருக்கக்கூடிய நாட்டை, அந்த அணு ஆயுதத்தையே நேரடியாக தாக்கின ஒரே நாடு உலக சரித்திரத்தில் இந்தியா மட்டும்தான். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது சமீபமாக நடந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களுடைய 101 B2 ரக பாம்பர் ரக விமானம் மிசிசிப்பிலேருந்து கிளம்பி இங்கே வந்து அவங்களுடைய அணு ஆயுதத்தை தாக்கிட்டோம்னு சொன்னாங்க. அது 2வது நாடு, அமெரிக்கா 2வது நாடு. உலகத்திலேயே அணு ஆயுதத்தை தாக்கின முதல் நாடு இந்தியா தான். அதன் பிறகு தான் அவங்களே யோசிக்கிறாங்க, ஓகே இதுக்கு மேலே இந்த அணு ஆயுதம்லாம்
தற்காப்புக்கு கிடையாது அப்படின்ட்டு. 12 மணிக்கு இந்த தாக்குதல் நடந்த பிறகு பாகிஸ்தான் நேராக போய் அவங்களுடைய மாஸ்டர்களான அமெரிக்கா காலில் விழுறாங்க, எப்படியாவது இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்கா இந்தியாட்ட பேசுகிறாங்க. நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, 2 பேர்கிட்டையுமே தலைநகரங்களில் ஹாட்லைன் அப்படின்றது இருக்குது, அவங்க எடுத்து பேசினா நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் வராதிங்க அப்படிங்கிறாங்க. உடனடியாக சவுதியோடைய இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா சவுதி இளவரசர் நமக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நாடு சவுதி நம்மளுக்கு. அவர் ஓகே நான் பேசுகிறேன் அப்படின்னு பேசும்பொழுது அவருக்குமே இதே பதில் தான் தெரிவிக்கப்பட்டுச்சு. நாங்கள் நிறுத்துறதா வேணாமான்றதை அவங்க எப்படி பேசுகிறாங்கன்றதை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12:45 மணி வாக்கில் அவங்களுடைய டைரக்டரேட் ஜெனரல் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் டிஜிஎம்ஓ ஒரு கால் ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு இந்தியாவுடைய டிஜிஎம்ஓக்கு. இந்தியாவுடைய டிஜிஎம்ஓ என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ எனக்கு டைம் கிடையாது, நான் மதிய உணவு முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். 3 மணிக்கு டைம் ஒதுக்கப்பட்டுச்சு. 3 மணிக்கு காலில் விழுந்து, ஃபோனில் எப்படி காலில் விழுறதுன்னு சொல்லி சில இதெல்லாம் வரும், நம்ம இந்த கோபிலாம் பண்ணியிருப்பாங்க காமெடிலாம், கிட்டத்தட்ட அதுதான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட காலில் வந்து விழுந்து, இதுக்கு மேலே எங்களுக்கு போகிறதுக்கு எங்கேயுமே கிடையாது, எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி, அதன் பிறகு 5 மணிக்கு போர் நிறுத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா அறிவிக்க போகும்போது ட்ரம்ப் கொஞ்சம் முன்னாடி போய் அறிவிச்சிட்டார், நான் தான் நிறுத்திட்டேன்ட்டு. இதில் 5 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நேதாஜியோட வரலாறை படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். அமைதி வேணும் அப்படின்றது அறப்போராட்டம் வழியா அப்படின்றது காந்தியம். ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றது காந்தியம். வரி கட்ட வேண்டாம் காந்தியம், தர்ணா பண்ணணும் காந்தியம், அறவழி போராட்டம் காந்தியம். ஆனால் அதற்கெல்லாம் பிரிட்டிஷ் அடங்கலை. ஆயுத போராட்டம், ஆயுதத்தை எடுத்தோம் கையில், அப்போதான் இவங்க அடங்குவாங்க அப்படின்ட்டு அத்தனை 100 பிரிட்டிஷ் அதிகாரிகள் கொல்லப்பட்ட பிறகு இந்திய தேசிய இராணுவத்தோடைய வலிமையை பார்த்த பிறகு தான் நாமோ அந்த சுதந்திரத்தை பெற்றோம். அதில் ஒரு 80% வரலாறு வந்து மறைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சான்றோர்கள் எல்லாருக்குமே என்னோட ஒரு அன்பான கோரிக்கை, அந்த வரலாற்றை இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா பாட புத்தகங்களுடைய அந்த நரேஷன் அப்படின்றது வேற. நேதாஜியும் இருந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு சித்தாந்தம் இல்லை ஒரு நரேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய இராணுவம் இல்லாமல், இந்திய தேசிய இராணுவம் இல்லாமல் நாம் சுதந்திரத்தை அடைஞ்சிருக்க முடியாது. நிதர்சனமான உண்மை. 2ஆம் உலகப் போரில் இந்திய இராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் இறந்தாங்க. இந்த 8 லட்சம் பேர் இறக்கலை, அந்த உறுதியை போய் பிரிட்டிஷ்ட கேட்கும்போது தான் ஓகே இந்த முறை எங்களுக்காக நின்று நீங்கள் சண்டை போடுங்க, அதன் பிறகு உங்கள் நாட்டுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுத்துருவோம். நேதாஜி அவர்கள் அந்த பக்கம் ஒரு மிலிட்ரி அஃபென்சிவை லான்ச் பண்ணி ஒரு தாக்குதல் நடத்தினதுனால தான் இவங்களுக்கு இந்த பக்கம் ஒரு சீக்கிரம் அதிகாரத்தை கை மாற்றுவோம், தோத்து விடக்கூடாது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பெருசாக சொல்லுவாங்க, சன் நெவர் செட்ஸ் இந்த ஈஸ்டர்ன் எம்பையர் அப்படின்ட்டு, சூரியன் கிழக்கே மறைவதில்லைன்ட்டு. அந்த மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அவங்க அந்த சுதந்திரம் கொடுக்குற மூடுக்கே வந்தாங்க. மாணவர்கள் அமைதியாக இருக்கவும், இந்த தொப்பி உங்கள் சுற்றி இருக்க பசங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, பேசணுன்னா வெளியில் போயிருங்க, அப்படியே எஞ்சி வெளியில் போயிருங்க. ஸோ இது ஏன் நம்ம இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரோட பார்க்கணும் அப்படின்னா, இது பாகிஸ்தானுக்கோ இல்லை இந்தியாவுக்கோ நடந்த யுத்தம் கிடையாது. பாகிஸ்தான் வெறும் ஒரு கருவி தான், டிஸ்ட்ராக்ஷன். இதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்ட நாடு சீனா. பாகிஸ்தானுடைய 82% ஆயுதங்கள் சீனாவோடது. இன்னொரு நாடு துருக்கி. இந்த 2-3 நாடுகளை நம்ம ஒரே நேரத்தில் சந்திக்கிறோம். 84 மணி நேரம் ஒரு யுத்தம் நடக்குது, எதிராளி வந்து சரணடைகிறான். அமெரிக்காவோட வியட்நாம் யுத்தம், அமெரிக்காவோட 3 வளைகுடா யுத்தங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா, இப்போ சமீபமாக நடந்து முடிஞ்ச ஈரான் இஸ்ரேல், ஏதாவது ஒரு நாட்டோட யுத்தத்தை பாருங்க, 84 மணி நேரத்துக்குள்ள ஒரு யுத்தத்தை நடத்தி முடிச்சு எதிராளியை காலில் விழ வச்ச ஒரு மிகப்பெரிய இராணுவ சக்தி இந்தியா. மிகப்பெரிய இராணுவ சக்தி. இந்த இராணுவ சக்திக்கு நம்ம பிரம்மோஸ் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு ஒரு கலாச்சாரம், ஒரு அடிப்படை இருக்குது. அந்த அடிப்படையுடைய அந்த ஆணி வேர் அப்படின்றது நேதாஜி அவர்கள். இந்த ஆணி வேர்ல தான் இன்னைக்கு வளர்ந்து விருட்சமா நிற்கிறோம். நம்ம உலகத்திலே மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான். நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இங்கே அமைதியாக நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம், போயிட்டு வந்துட்டு இருக்கோம். பேச்சுரிமை, கருத்துரிமைன்ற பேரில் யாரை என்ன வேணால் பேசலாம். இந்த சுதந்திரத்துக்கு லட்சக்கணக்கான உயிர்களை இதற்கு முன்னாடியும்
ஆயிரக்கணக்கான உயிர்களை இன்றும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால தான் நீங்கள் இன்னைக்கு எல்லாம் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாம் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், இங்கே சேஃபாக இருக்கிறோம். இப்போ நேதாஜி அன்னைக்கு சொன்னது அமைதி வேணும், சுதந்திரம் வேணும் அப்படின்னா, எதிராளி பலமாக இருக்கிறான், ஐயா என்னை அமைதியாக இருக்க விடுங்க, ஐயா என்னை அடிக்காதீங்க, ஐயா நான் போய் சாப்பிட்டுக்கிறேன், இது சரியா இல்லை நேதாஜி அவர்களுடைய பார்வை சரியா? அமைதி வேணும், உங்களுடைய சுதந்திரம் வேணும் அப்படின்னா வலிமையானவனா இருந்தால் மட்டும்தான் அந்த சுதந்திரமோ அமைதியோ நீங்கள் நிலைநாட்ட முடியும். இந்தியா இன்னைக்கு வீக்காக இருக்கு, இந்தியாவுக்கு இராணுவமே தேவையா அப்படின்ற கேள்வியெல்லாம் சில பேர் எழுப்புனாங்க. இன்னைக்கு அந்த இராணுவம் வலிமையாக இருக்கிறதுனால தான் எதிரி நாடுகள் அடங்கி ஒடுங்கி இருக்கிறாங்க. அப்துல் கலாம் ஐயா வாழ்ந்து மறைந்த தெய்வம், அவர்கிட்ட கேட்டாங்க, அணு ஆயுதத்தை நீங்கள் இது பண்ணுறீங்க, அணு ஆயுதத்தை போய் லட்சக்கணக்கான உயிரை கொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை நீங்கள் உருவாக்குனீங்க, உங்களுக்கு தூக்கம் எப்படி வரும்னு கேட்டாங்க. அவர் சொன்னார் ஒரே ஒரு விஷயம்தான், என் நாடும் என் நாட்டு மக்களும் அமைதியாக இருக்கணும்னா நான் வலிமையாக இருக்கணும், என் நாடு வலிமையாக இருக்கணும். அந்த நாடு வலிமையாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த ஏவுகணைகள் தேவை, எனக்கு அந்த அணு ஆயுதம் தேவை. அன்னைக்கு அவர் பிள்ளையார் சொல்லி போட்ட ப்ராஜெக்ட் தான் ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். அவருடைய அடுத்த கட்ட சயின்டிஸ்டில் டாக்டர் பிரகலாத் சுப்பாராவ் அவர்களை தேர்ந்தெடுத்து நீ இந்த ப்ராஜெக்டை நடத்து அப்படின்னு சொன்னது தான் இன்னைக்கு நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா மேலே ஏவப்பட்ட நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தி நம்மளுடைய மக்களை அரணா நின்று காப்பாற்றின அந்த ஆகாஷ் மிசைல். அவருடைய இன்னொரு கனவு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை, சைனாவை மனசில் வச்சு தான் 30 வருடம் முன்னாடியே அவர் சொன்னார், 30-40 வருடத்துக்கு முன்னாடியே. அந்த ப்ராஜெக்ட் தான் அக்னி மிசைல் ப்ராஜெக்ட். அந்த அக்னி மிசைல் ப்ராஜெக்டில் அவர் தேர்ந்தெடுத்த ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் டாக்டர் டெசி தாமஸ், திருவனந்தபுரத்தில் இருக்காங்க. இப்போ அக்னி 5 அப்படின்ற நம்மளுடைய ஏவுகணை சைனாவுடைய எந்த நகரத்தையும் அணு ஆயுதம் வைத்து அந்த நகரமே இல்லாத அளவுக்கு தாக்கக்கூடிய வல்லமை அப்படின்னு இருக்குன்னா, ஒரு புடவை அணிந்த பெண் அந்த தேசியத்தையும் யோசித்து எனக்கு அமெரிக்காவுக்கு H1B விசா கிடைக்குது, நான் இங்கே போய் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பன்ற அந்த தனி மனிதனுடைய ஆசையெல்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு தன்னோட 30 வருட வாழ்க்கையை அந்த ஏவுகணைக்காகவே அர்ப்பணித்ததுனால தான் இன்னைக்கு சீனா நம்ம கிட்ட வராமல் இருக்காங்க. சீனா கிட்ட பயந்து இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பாருங்க, எல்லாருமே பயப்படுறாங்க. சீன ராணுவத்தை நேருக்கு நேர் எதிர்த்து நின்று சீன ராணுவத்தோட சண்டை போட்டு நம்மளுடைய 20 வீரர்கள் கல்வானில் இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் வியட்நாம் போருக்கு பிறகு சீனாவுடைய ராணுவத்தை நேருக்கு நேர் எதிர்த்தது இந்திய ராணுவம் மட்டும்தான், அமெரிக்கா கிடையாது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஆணி வேர் அப்படின்றது நேதாஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த இந்திய தேசிய ராணுவம். இந்தியா அப்படின்றது என்னுடைய நாடு, அது என்னுடைய கோயில். எந்த மதம், என்ன இனம், என்ன மொழி, என்ன இதெல்லாம் விஷயமே கிடையாது. அவர் வரலாற படித்தவங்க நம்ம யாராவது மத சண்டையை ஜாதி சண்டையில் ஈடுபட்டோம், இல்லை எனக்கு அந்த மாதிரியான உணர்வு இருக்குது அப்படின்னா நான் நேதாஜியோட உண்மையான பக்தனாவோ இல்லை நேதாஜி அவர் பண்ண தியாகத்துக்கு ஒரு சான்றாக நம்ம இருக்க முடியாது. ஸோ நீங்கள் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அடிப்படை அப்படின்றது நாட்டோடைய ஒருமைப்பாடு. ஏன்னா நமக்கு தெட்டு நிறையா இருக்குது, வடக்கு தெற்கு, இந்த தேசியம் அந்த தேசியம். இந்தியாவில் ஒரே ஒரு தேசியம்தான் பாரதத்தில், அது இந்திய தேசியம். ஒன்று தான். இதுக்கு கீழே சப் நேஷனலிசம்லாம் எதுவுமே கிடையாது. தமிழர்கள் அப்படின்ற நம்ம மிகப்பெரிய பெருமை கொள்ளுவோம் கண்டிப்பாக. ஆனால் நாம் இந்தியர்கள் முதல்ல இந்த விதையை விதைச்சு அதை இன்னைக்கு நம்மக்கிட்ட நம்ம ரத்தத்தில் கொண்டு வந்தது அப்படின்றது நேதாஜி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மகான். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூரில் பல முறை நம்ம பேசும்போது இல்லை நம்ம இராணுவ வீரர்களை மோட்டிவேட் பண்ணோம், டக்குன்னு என்னோட வீரர்களை மோட்டிவேட் பண்ணோம். என்ன பண்ணோன்னு யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி உட்காந்து பேசுறதுக்குலாம் அங்கே டைம் இருக்காது, யுத்த காலத்தில் போகிறோம் இது பண்ணிட்டு எடுத்து ஒரு பாட்டு. அப்போ யூடியூப்லாம் கிடையாது, மொபைல் பெரிய லெவலில் கிடையாது, ஒரு சின்ன ஸ்பீக்கர் இருக்கும், வச்சுருப்போம். கதம் கதம் படாயஜா அப்படின்ற ஒரு பாட்டு நேதாஜி அவர்கள் தன்னுடைய படைக்கு அந்த போர் யுக்தி இதை கொடுக்கறதுக்காக ஒரு வார் கிரையை உருவாக்கினார். இன்றைக்கும் இந்திய இராணுவத்தில் ஆப்ரேஷன் சிந்தூரில் எல்லையில் இருந்த ஒரு பிஎஸ்எஃப் பெண் அதிகாரி, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் நேகா பண்டாரி, கூகுள் பண்ணி பாருங்கள் அந்த பெண்ணோட பேரை. ஒரு 7 பெண்களோட பார்டர் போஸ்ட் அக்னூரில் நிற்கிறாங்க. பாகிஸ்தான் தன்னுடைய பீரங்கிகளை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. உயர் அதிகாரிகள் திரும்ப கூப்பிட்றாங்க அவங்கள, நீங்கள் வாங்க பின்னாடி வாங்க, ஏன்னா லேடிஸ் பெட்டாலியனாக இருக்குது, கம்மியாக இருக்கிறீங்க, உங்களால் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு
அந்த பெண் முடியாதுன்னு நின்னாங்க. 72 மணி நேரம் அவங்க கிட்ட இருந்த அத்தனை ஆயுதங்களையும் பாகிஸ்தான் மேலே செலுத்தி எங்கே ப்ளே ஆகுதுங்களா? லைவ் ஏதாவது ப்ளே ஆகுதா? ஓகே. அந்த பெண்ணோட குறிப்பு, ஏன்னா நேரம் காரணமாக நான் ஃபுல் வரலாறு சொல்ல முடியாது, மறக்காமல் பாருங்கள். அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் நேகா பண்டாரி 72 மணி நேரம் உங்களில் யாராவது ஒருத்தரை நான் கூப்பிட்டு நிற்க வச்சு உங்கள் காது கிட்டேருந்து ஒரு 2 அடி தள்ளி ஒரு துப்பாக்கி தோட்டா போச்சுன்னா நீங்கள் அடுத்த 2 நாள் உங்களால் தூங்க முடியாது. உங்களுடைய திரைப்பட ஹீரோக்கள் துப்பாக்கி தோட்டா அடித்து அதுக்கப்புறம் குண்டு எடுத்து போட்டு இதெல்லாம் ஒன் வே ட்ராமா. அங்கே நடக்கிறது ரியல் யுத்தம், அவங்க ஃபேஸ் பண்ணுறது ரியல் புல்லட்ஸ். அந்த பெண்மணி 72 மணி நேரம் அந்த போஸ்ட்டை விடாமல் நிறுத்தி தங்கிட்ட இருந்த அத்தனை ஆயுதங்கள் வெறும் 7 பெண் வீரர்களை வச்சு 17 பாகிஸ்தான் வீரர்களை கொண்டு அந்த போஸ்ட்டை தரமட்டமாக்கி போர் முடிவுக்கு வந்த பிறகுதான் திரும்ப வந்தாங்க. வீரம் அப்படின்றது ஆண், தவறான புரிதல். இன்னைக்கு வீரம் பெண்களை இராணுவத்தில் சேர்க்கலாமா வேண்டாமா, பெண்கள் காவல்துறையில் இந்த இதுக்கு வரலாமா வேண்டாமா, பெண்கள் சாஃப்டானவங்க, பெண்கள் இதுவானவங்க. இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் நேகா பண்டாரி அவர்களை. இந்த மாமனிதர் அன்னைக்கு பெண்களை கொண்டு வந்தார் இந்திய தேசிய இராணுவத்தில். மூர்க்கத்தனமான வெறித்தனமான மிகப்பெரிய படைபலத்தோடு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு எதிராக நம்மளுடைய பெண்களை முன்னாடி நிறுத்தி அந்த யுத்தத்தை துவக்கினவர் நேதாஜி அவர்கள். நம்மளுடைய வீர வரலாறு எங்கேருந்து வருதுன்னு யோசிங்க. நம்ம வீர வரலாறு எங்கேருந்து வருதுன்னு யோசிங்க. அமைதியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்றது, அமைதியை விரும்புகிறவங்களுக்கு நம்ம அமைதியாக இருப்போம், அறத்தை விரும்புகிறவங்களுக்கு நம்ம அறத்தை கொடுப்போம், அன்பை விரும்புகிறவர்களுக்கு அன்பு, காதலை விரும்புகிறவர்களுக்கு காதல். ஆனால் வன்மம், வெறி, இந்தியா மீது, இந்தியர்கள் மீது உங்களை கொல்லுவோம் அப்படின்னு வந்தாங்கன்னா ஈவு இரக்கம் கருணையெல்லாம் எந்த தர்மத்திலையும் கிடையாது. நேதாஜி அவர்களுடைய தர்மத்திலையும் கிடையாது, இந்து தர்மத்திலையும் கிடையாது, எந்த தர்மத்திலையுமே கிடையாது. இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, வரக்கூடிய காலங்கள் அடுத்த 20-30 வருட காலங்கள் நம்ம வைத்துட்டு இருக்கக்கூடிய அம்பிஷன் ஒரு வளர்ந்த நாடாக இருக்கணும் அப்படின்ற போது நம்மளை சீர்குலைக்கிறதுக்கு, நம்ம நாட்டை தாக்கிறதுக்கு பலவிதமான சக்திகள் இராணுவ ரீதியாகவும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் பலவிதமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 20 வருடங்களில் நாம் நேதாஜி அவர்களுடைய அந்த அடித்தளத்தை தூக்கி நிறுத்தாமல், அவர் சென்ற பாதையை நம்ம திரும்பி பார்க்காம, அவர் கொடுத்த போதனைகள், அவர் எதுக்காக அந்த மூமெண்ட் எடுத்தார் எப்படி யோசிச்சு பாருங்க. காங்கிரஸில் அவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு 3ஆவது இடத்துல இருக்கிறார், இளம் தலைவர், மிச்சவர்களோட மெத்த படித்தவர், மக்கள் செல்வாக்கு மெல்லவர், மக்கள் தலைவர். அவர் இருந்திருந்தாருன்னா அவர் பிரதமராக இருந்திருக்கலாம், நேருவுக்கு ஒரு போட்டியாக அவரே கூட பிரதமராக வந்திருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் துறந்துட்டு, ஒரு அரசியல் வாழ்க்கையை திறந்து போட்டு, ஒரு இராணுவ சீருடையை எடுத்துகிட்டு வாங்க எல்லாரும் போய் இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நாட்டை ஒருங்கிணைத்து ஒரு படையை, ஒரு பிரைவேட் மிலிட்ரியை இன்னிலேருந்து 100 வருஷம் முன்னாடி ஒருத்தர் உருவாக்கி இருக்காருன்னா அவருடைய தாட் ப்ராசஸ், அவருடைய சிந்தனை எப்படி இருக்கணும், அவருடைய செயல் எப்படி இருக்கணும், அவருடைய தேசப்பற்று. தேசப்பற்றுன்றது ரொம்ப சிறு வார்த்தை, அவரை குறுமைப்படுத்தக்கூடிய வார்த்தை. தேசம்தான் நேதாஜி, நேதாஜி தான் தேசமே. ஸோ இந்த தேசத்தோடைய காந்தி பிறந்த மண் அப்படின்னு சொல்லும் பொழுது, அமைதி வழியில் போகிறவங்களுக்கு காந்தி பிறந்த மண், அக்கிரமம் அயோக்கியர்களுக்கு நேதாஜி பிறந்த மண் அப்படின்றதுல நம்ம பெருமை கொள்ளணும். அதை தான் இப்போ மே 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் மொத்த உலகத்துக்கும் காமிச்சோம். பாகிஸ்தானுக்கும் கொடுக்கப்பட்ட மெசேஜ், அமெரிக்காவுக்கும் கொடுக்கப்பட்ட மெசேஜ், இனிமே ஒரு இந்தியனோட உயிர் ஒரு பயங்கரவாத தாக்குதலில் போச்சுன்னா அந்த ஆக்ட் ஆஃப் டெரரை நாங்கள் வில் கன்சிடர் இட் அஸ் வார், நாங்கள் போராதான் நடப்போம். இது ஃபர்ஸ்ட் மெசேஜ். இந்த அணு ஆயுத பூச்சாண்டிக்கெல்லாம் இந்தியா பயப்படாது. இன்னொரு முறை அணு ஆயுதத்தை பற்றி பேசுனீங்கன்னா நான் அணு ஆயுதத்தை இல்லாமல் செஞ்சிடும். இது 2வது மெசேஜ். ஒரு காலத்தில் உலகத்தை இன்னி வரைக்கும் தன்னை ஒரு ராஜாவாக நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் தன்னை ஒரு ராஜாவாக உருவாக்கி, பேரரசாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சீனா, 2 பேருக்குமே மெசேஜ் ஒன்றே ஒன்று தான். இன்னொரு முறை போர் நிறுத்தத்தெல்லாம் இந்தியா ஷிம்லாவில் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இருந்தபோது அவசரமாக தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தை போய் போட்டு நிறுத்தணும். வாஜ்பாய் அவர்களுக்கு அந்த ப்ரெஷர் இருந்துச்சு, எல்லை கடந்து போகக்கூடாது, கார்கள் போரை நிறுத்தணும். 13 நாட்கள் கழித்து பங்களாதேஷை பிரித்து அன்றைக்கி இந்திரா காந்தி அவர்கள் நினச்சிருந்தா காஷ்மீரையே மீட்டெடுத்திருக்க முடியும். ஆனால் உலக அரசியலோட அழுத்தம் அந்த அளவுக்கு இருந்துச்சு, நம்மளால் பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு
நாமோ உலக நாடுகள் இந்த வல்லரசுகள்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ், யார் நினைச்சாலும் நாங்கள் இனி நிற்க மாட்டோம். இது 3வது மெசேஜ். தண்ணீர் நதிநீர் ஒப்பந்தம், சிந்து நதி ஒப்பந்தம், அதுவும் நேதாஜி அவர்களுடைய காலகட்டங்களில் போடப்பட்டுச்சு. அந்த டைமில் இதெல்லாம் உருவாச்சு. சரி, 2 பேர் பிரிஞ்சிட்டோம் ஆன் குட்வில், உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு இதில் இந்த தண்ணீர் இந்த 3 நதிகளை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. முன்னாடி முதுகில் குத்தக்கூடிய கோழைகள், பயங்கரவாதிகளை அமைச்ச நிராயுதபாணிகளை கொல்லக்கூடிய கோழைகள், இவர்களுக்கு இனிமேல் தண்ணீர் தர முடியாது. தண்ணீரை தர முடியுமா வேணாமா அப்படின்றத உங்களுடைய செயல் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு செய்யும். நேதாஜி எடுத்த அதே பாதை 3வது. 4வது, காலகட்டங்கள் மாற மாற அவர் சொன்னார். சில வெப்பன்ஸ் எல்லாம் அவர் கேட்டார் ஜெர்மனிலேருந்து. ஏன் அந்த ஆயுதங்களை கேட்டாருன்னா, எதிரியை விட நமக்கு சில இடங்களில் நம்ம படை சிறிதாக இருக்கிறோம், நான் சில ஆயுதங்கள் நமக்கு தேவைன்ட்டு. அதை தான் இப்போ இந்தியா பண்ணியிருக்குது. நீங்கள் சமீபத்தில் பார்த்த அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பயன்படுத்தப்பட்ட அநேக ஆயுதங்கள் இந்தியாவுக்காக தயாரிக்கப்பட்டது. ஸோ ஆயுதம் உற்பத்தி செய்வது ஏதோ ஒரு பாவச் செயல் கிடையாது. நம்மளை தற்காத்து கொள்ள என்னென்ன தேவையோ அனைத்தையும் நம்ம செய்ய வேண்டும். ஸோ அந்த ஆயுதத்திலையும் நம்ம தன்னிறைவு பெறுவோம் அப்படின்றது தான் ஆத்ம நிர்பார் பாரத்னு சொல்லி நம்ம ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி எடுத்தோம். அதுக்கு முன்னாடியே ஒரு சிறு யுத்தம் வந்துருச்சு. ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு 4 நாட்கள் 84 மணி நேரம் பார்த்தோமோ, அந்த யுத்தத்தில் இந்திய ஆயுதங்கள் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுச்சு. சைனாவுக்கு கொடுத்த மெசேஜ், நீங்கள் 100கணக்கான டிக்டாக் வீடியோஸ் போடுறதுனால ஒன்றும் ஆகாது பாஸ், யுத்த காலத்தில் நாங்கள் தான் ராஜா, இந்தியாவுடைய ஆயுதங்கள் தான் இந்த இடத்துல உங்களோட ஆயுதங்களை வீழ்த்திச்சு கட்டி தொங்க போட்டுச்சு. ரஃபேலோட கட்டுக்கதைகள் 15-20 நாட்களில் செதறி சின்ன பின்னமாச்சு. இன்னைக்கு ஒரு சிறு நாடு, இந்தோனேஷியா அப்படின்ற சிறு நாடு, 66 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்கான ஆர்டரை பிரான்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாட்டே 36 தான் இருக்கு. 66 விமானங்கள் இந்தியாவுடைய விமானப்படை ரஃபேலை எப்படி இயக்குனாங்க அப்படின்றத பார்த்து இஸ்ரேல் போன்ற பல நாடுகள் இந்தியாவில் வந்து கேட்குறாங்க, எப்படி நீங்கள் யுத்தத்தை செய்கிறீங்க, எப்படி இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் பீரியடில் உங்களால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சுது அப்படின்ட்டு. ஏன்னா அதே நேதாஜி அவர்கள் கண்டினியூஸ் எஜுகேஷனை பற்றி நிறையா பேசியிருக்காரு. அடுத்தடுத்த கட்டத்துக்கு மனிதன் எப்படி நம்ம ஃபோனை அப்டேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட திறனாக இருந்தாலும் சரி, நாட்டோட ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்டேட் பண்ணிட்டு போகணும். 5வது மிகப்பெரிய மெசேஜ், அப்போ நேதாஜி சொன்னது, அந்த தேசிய கொடியை கொல்கத்தாலன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல சுதந்திரத்தை பிரகடனப்படுத்திட்டு அவர் சொன்னார், நம்மளுடைய காலம், இந்தியர்களுடைய காலம் ஆரம்பித்து விட்டது. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி, 80 வருடத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நம்ம சமீபத்தில் மே 10ஆம் தேதி உலகத்துக்கு கொடுத்த மெசேஜ், we have arrived. இது இந்தியாவுடைய நூற்றாண்டு. இந்தியாவுடைய முழு பவரோட, ரெஸ்பான்சிபிள் பவரோட இன்னைக்கு உலகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், ஒருத்தர் அடிச்சுட்டு சாகக்கூடிய சூழ்நிலையில் இந்த உலகத்தை நல்வழிப்படுத்தி இந்த உலகத்தை நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இந்தியா இருக்க போகுது. 2047, 50, 60 எத்தனை பேர் நாங்கள் உயிரோடு இருப்போம் தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த பெரியவர்கள் வயதில் வரும்பொழுது நீங்கள் இந்த நாட்டு உலகத்தோட உச்சாணியில் உட்காந்துட்டு இருப்பீங்க கர்வத்தோட. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, நம்மளுடைய வரலாறு இது இன்னைக்கு நேற்று பிரிட்டிஷ் சொல்லி கொடுத்துட்டு போனது கிடையாது. நமக்குன்னு ஒரு வீர வரலாறு இருக்குது. தர்மத்தின் அடிப்படையில் நம்ம போவோம். அந்த தர்மத்தில் நீங்கள் மகாபாரத போரில் ஆரம்பித்து இன்னைக்கு நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வரைக்கும் போனீங்க, எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தான். தர்மத்தை மீறினது கிடையாது நம்ம. ஆனால் அதர்மத்துக்கு, எதிரிக்கு கொடுக்கக்கூடிய அடி, குடிக்கக்கூடிய வலி அப்படின்றது அவன் மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதை தான் நேதாஜி அன்றைக்குமே சொன்னார். பிரிட்டிஷ் அதிகாரிகள் அன்றைக்கி அவருக்கு இருந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இன்னும் அதிகம். பிரிட்டிஷ் அதிகாரிகளை கொல்லுங்க, பிரிட்டிஷ் ஆளுகளை கொல்லுங்க, நம்ம வீரர்களை கொள்ளாதீங்க, ஏன்னா நம்ம வீரர்கள் அங்கே வேலை செய்கிறாங்க, நாளைக்கு நம்மளோட இராணுவத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்றத நேதாஜியோட விஷன். அங்கே போய் போரிட்டவங்க, நான் எதிர்லாப்பில் 10 பேர் வராங்க, என்கிட்ட துப்பாக்கினால நான் சுட முடியும், ஆனால் அதில் நான் வெள்ளைக்காரனை பார்த்து வீழ்த்தணும் அப்படின்றது அவரோட படைக்கே போடப்பட்ட ஒரு கடிவாளம். ஏன்னா அதுக்கு எதிராக நிறையா இந்த மாதிரி ஃபேக் ப்ரோபகண்டா வச்சு பிரிட்டிஷ்லாம் நிறைய ட்ரை பண்ணாங்க. ஏன்னா ஒரே வீட்டில் இருந்து ஒருத்தன் ஒரு பையன் பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருக்கிறான், பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில், அதே வீட்டில் இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தில் இருக்கான். 2 பேருமே நாட்டுக்காக தான் சண்டை போடுறாங்க, ஆனால் 2 பேருமே எதிர் துருவங்களாக நின்று சண்டை போடுறாங்க. இதுதான் அந்த பிரிட்டிஷோட டிவைட் அண்ட் ரூல்னு சொல்லக்கூடிய சூழ்ச்சி. ஆனால் அந்த காலகட்டங்கள்லையுமே அந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் பில்ட் பண்ணி அதையும் எடுத்து
இல்லை இந்த போரை நம்ம நிறுத்த மாட்டோம், இதை கொண்டு போவோம் சொல்லி ஆயுதம் என் கையில் இருக்கும், அந்த ஆயுதத்தை பயன்படுத்தலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணுறது நம்மளுடைய எதிரிகள். இதுதான் நேதாஜி சொன்னது. அறவழியை பார்த்து அறவழியில் பயணப்பட்டு அறவழியில் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் முடியாது, நம்ம நாட்டு சுதந்திரம் கிடைக்காது, இதற்கு வேறு மாதிரியான ஒரு வழி எடுக்க வேண்டும், அக்னி பாதையை எடுக்க வேண்டும் தான் இன்னைக்கு ஒரு 4 வருஷம் முன்னாடி நம்மளுடைய இராணுவத்துக்கு ஒரு புத்துயிர் கொண்டு வரணுன்றதுக்காக அக்னி பத் அப்படின்றது, அக்னி பாதைன்றது அந்த பேரிலே இருக்குது அக்னி பாதை. இந்த அக்னி பத் ஆரம்பிக்கும் பொழுது அத்தனை விமர்சனங்கள், அத்தனை இது. நான் தமிழ்நாடு முழுக்க அன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மாவட்டமாக போய் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 மாவட்டங்கள் நான் போயிருப்பேன். மாணவர்களுக்கு வந்து அந்த பயிற்சியை கொடுக்கணும், என்னன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு. முதல் அக்னிபத் தேர்வில் 7.5 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்து அதுலேருந்து நம்ம 40,000 பேரை சல்லடை போட்டு எடுத்தோம். கட்டாய இராணுவ பயிற்சி தேவை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான பதில் இதுதான். நம்ம இருக்கக்கூடிய இராணுவத்துடைய வீரர்கள் ஒருவரோடும் சல்லடை போட்டு ஆள் கடலில் போய் தேடி எடுத்த முத்துக்கள். கட்டாய இராணுவ சேவைக்கு நான் அந்த தாட்டுக்கே நான் எதிரானவன். ஏன்னா 7.5 லட்சம் பேர் போட்டிக்கிட்டு ஒரு 40,000 பேரை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். அந்த 40,000 பேர்லேயே ட்ரைனிங்கில் நிறைய பேர் ட்ராப் அவுட் ஆவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உறுதியான மனம் உள்ள ஒரு இராணுவம் தான் இந்திய இராணுவம். அந்த இந்திய இராணுவத்தோட அடிப்படை இந்தியாவுடைய இந்திய தேசிய இராணுவம். இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் எங்களுடைய தாழ்வான கோரிக்கை, அந்த மாபெரும் வீரர்கள் மறைஞ்சு போயிட்டாங்க. நேற்று கூட நாமக்கல்ல ஒரு நண்பரை சந்திச்சிருந்தேன். அவருடைய தாத்தா இந்திய தேசிய இராணுவத்தில் ஒரு பெரிய சேவையாற்றினார். அந்த ரெக்கார்டெல்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கணும். பட் நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸில் அவருடைய தாத்தாவோட ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் போயிடுச்சு. அவர் எப்படி உருவகப்படுத்துறதுன்னு தெரியல. ஸோ இப்போ தான் உங்களுடைய மாணவர்களுடைய ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. கூடவே இன்னொருத்தர் நின்றுட்டு இருந்தார். ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டேன். சாயல் தெரியுமா சார்னார். அப்பா பேரன் தாத்தா கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே சாயலில் இருப்பாங்க, ஒரு இப்படி தான் இருப்பாங்க, பாட்டி சொல்லுவாங்கன்னாரு. ஒன்றுமே கவலைப்படாதீங்க சார், அவருடைய புகைப்படத்தை அவரோட உயிருக்கு நாங்கள் கொண்டு வரோம் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான முன்னெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கோம். ஏன்னா அந்த வீரர்கள் இன்றைக்கி எல்லாம் 90 வயசு கடந்து தாண்டி போயிட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட எங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, நம்மளுடைய ரிப்பப்ளிக் டே குடியரசு தினத்தன்று இராணுவத்தோடைய கண்டிஞ்சன்ட் அணிவகுத்து போகக்கூடியதை பார்ப்போம். இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்திய தேசிய இராணுவத்துடைய ஒரு சில வீரர்கள் அவங்க நடக்க முடியாட்டியும் சரி, நாம் அவங்கள தோளோடு தோல் சேர்ந்து கூட்டு போவோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த பாதையில் நம்மளுடைய அந்த குடியரசு தின விழாவில் நம்மளுடைய இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் ஒரு முறையாவது நடந்து போகணும் அப்படின்றதான் நான் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கனவு. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரசு மற்றும் பாலிசி மேக்கர்ஸ் இதை கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்திய தேசிய இராணுவத்துடைய பங்கு, நேதாஜி அவர்களுடைய பங்கு, அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம நாடு கிடையாது. எந்தெந்த முறை நம்ம அக்னி பாதையை எடுக்கிறோமோ, எந்தெந்த முறை நம்ம சில டஃப்பான டிசிஷன்ஸ் எடுக்கிறோமோ, எல்லாத்துக்கும் இலவசங்களை வழங்குறது, இது ஃப்ரீ அது லீடர்ஷிப் கிடையாது. யார் வேணால் நீங்கள் நான் யார் வேணால் போயிட்டு எல்லாமே இலவசம்னு கொடுத்துட்டு போக முடியும். ஆனால் ஒரு ஒழுக்கத்தை ஒரு ஃபோர்ஸை உருவாக்கணும் அப்படின்ற போது அந்த இடத்துல நேதாஜி போன்ற ஒரு வலிமையான தலைமை தேவை. அந்த தலைமையை இன்று திருப்பூரில் ஒரு அறக்கட்டளையாக நிறுவியிருக்கீங்க. என்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் நான் இந்த இடத்துல செய்வேன். நீங்கள் முன்னெடுத்துட்டு போங்க. இந்த பசங்க கிரிக்கெட்டில் போடக்கூடிய டிஷர்ட் இதெல்லாம் மாறி வெகு விரைவில் திருப்பூர் மாவட்டத்தில் நம்ம கொங்கு மண்டலத்தில் நேதாஜி அவர்கள் படம் போட்ட டிஷர்ட்டை இவங்களே பெருமையாக அணியக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த இதை முன்னெடுத்துட்டு போவோம். பேச்சை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த நாடு